வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். டைம் அண்ட் ஒர்க் டாபிக் ஒவ்வொரு டைப்பா பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில டைப் 2ல 3% ரிலேட்டடா கொஸ்டின் கேட்டா எப்படி அப்ரோச் பண்றது? அதை ஒன் பை ஒன் பார்த்தலாம். நம்ம ஆல்ரெடி ஒவ்வொரு டைப்பா பார்த்துட்டு வரல. டைப் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ டைப் 2 பார்த்துட்டு இருக்கோம். இதுல முதல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏபிசி கேன் கம்ப்ளீட் அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 24 days, 6 days and 12 days respectively. If they work together in how many days they will complete the same work. நம்ம டைப் 1ல பார்த்தோம்னா அதே பேட்டர்ன் தான். நம்ம அங்க என்ன எல்சிஎம் பண்ணமோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணணும். இங்க என்ன 3 பேரை வச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன ஏ இருக்கு, பி இருக்காரு, சி இருக்காரு. இவங்க தனித்தனியா பண்ணா இவர் வந்து 24 days, இவர் வந்து 6 days, இவர் வந்து 12 days. நம்ம என்ன பண்ணுவோம், டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவங்க எவ்வளவு வேலை பாக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை வச்சு நம்ம ஒன் டே கண்டுபிடிச்சலாம். ஒன் டே வச்சு 3 பேர் சேர்ந்து பாக்குறது எவ்வளவு ஒர்க் அதை கண்டுபிடிச்சலாம். ஏன்னா இந்த 24, 6, 12 இது 3க்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். டானோவத்தில் போட்டா டானோவத்தில் போலாம். 6 இதுல பார்த்தோன்னே சொல்லலாம் 24 தான் வந்து எல்சிஎம் வரும். ஏன்னா இந்த 24 6ஆல டிவைட் ஆகும், 12ஆல டிவைட் ஆகும். அப்ப 24 × 1 வரும், 6 × 4 வரும், 12 × 2 வரும். இது என்ன மீனிங்னா ஒரு நாளைக்கு வந்து ஏ ஒரு ஒர்க் பண்ணா மொத்த டோட்டல் ஒர்க்கான 24 ஒர்க் பண்ணா 24 டே ஆகும். அதே மாதிரி தான் பியும் சியும். இப்ப நம்ம ஒன் டேல வந்து 3 பேர், ஒன் டேல ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 பேரை வந்து எவ்வளவு வேலை பாக்குறாங்க? இங்க ஒரு ஒர்க், இங்க ஒரு 4 ஒர்க், இங்க ஒரு 2 ஒர்க். அப்ப 7 ஒர்க் வந்து பண்ணுவாங்க. மொத்த டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 24 டோட்டல் ஒர்க். இதை எத்தனை நாள் பண்றதுக்கு இந்த ஒரு நாள் பண்றதா நம்ம அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவு நாள் பண்ணுவான்னு கண்டுபிடிச்சலாம். நம்ம அடி கூட தேவையில்லை. இங்க ஆப்ஷன்ல பாருங்க, டேரக்டா அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. 24/7 நாட்கள் வந்து என்ன ஆகும்னா இந்த டோட்டல் ஒர்க் கம்ப்ளீட் பண்றதுக்கு உங்களுக்கு இருக்கும். இந்த பேட்டர்ன் நம்ம டைப் ஒன்லயே டீடைலா பார்த்தனால உங்களால ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துருவாங்க. இந்த ஒரு கன்டினியூஸ் சீரிஸ் மாதிரி தான் இருக்கும். அடுத்து போயிடலாம். செகண்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல என்ன, ஃபர்ஸ்ட் பைப் கேன் fill a tank in 12 hours. Second pipe can fill a same tank in 6 hours. Third pipe in 4 hours. How long will it take to fill the tank if all the 3 pipe are open simultaneously? இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் என்ன, ஏ பி சி 3 பேர் தனித்தனியா வேலை பார்க்குறாங்க. 3 பேர் சேர்ந்து வேலை பார்த்தா எவ்வளவு வேலை பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க. அதே பேட்டர்ன்ல பைப் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வேலை 3 பைப் இருக்குனால ஏபிசி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏ ஒரு பைப்பு, பி ஒரு பைப்பு, சி ஒரு பைப்பு. என்ன பண்ணலாம்னா இந்த 3 பைப்பும் தனித்தனியா வந்து தண்ணி தொட்டியை நிரப்புது. அந்த தண்ணி தொட்டியோட கொள்ளளவு எவ்வளவு லிட்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை வச்சு என்ன பண்ணிடலாம், ஈஸியா கண்டுபிடிச்சலாம். ஏன்னா ஏ பைப் வந்து 12 ஹவர்ஸ்ல வந்து நிரப்புது, பி பைப் வந்து 6 ஹவர்ஸ்ல நிரப்புது, சி பார்த்தோம்னா 4 ஹவர்ஸ் நிரப்புது. இது மூணையும் வச்சு என்னன்னா கொள்ளளவு கண்டுபிடிக்கலாம், எவ்வளவு லிட்டர் கண்டுபிடிக்கலாம். அப்ப என்ன 12க்கு 6, 4 எல்லாத்துக்கும் வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கும். எல்சிஎம் டானோவத்தில் இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம் 12 தான் வரும்னு. அதில் 12 என்னன்னா டோட்டல் வந்து அந்த டேங்கோட டோட்டல் எவ்வளவு லிட்டர் வந்து அந்த டேங்க் பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். அந்த 12 என்ன பண்ணா வந்து 12 வரும். 1ஆல மல்டிப்ளை பண்ணா 12 வரும். 6 2ஆல மல்டிப்ளை பண்ணா 12 வரும். 4 3ஆல மல்டிப்ளை பண்ணா 12 வரும். என்ன மீனிங், இது 1 ஹவர். இதுக்கு முன்னாடி நம்ம ஒன் டேன்னு பார்த்தோம், இந்த இடத்துல 1 ஹவர். ஏன்னா மொத்த டோட்டலே வந்து ஏ பண்றது 12 ஹவர்ஸ்ல 1 ஹவர்ல 1 லிட்டர் வந்து என்னன்னா ஏ வந்து ஃபில் பண்ணா 12 ஹவர்ல வந்து 12 லிட்டர் ஃபில் பண்ணிடும். அதே மாதிரி தான் பி அண்ட் சி. இப்போ 3 பைப் ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 பைப்பும் 1 ஹவர்ல வந்து நம்ம எவ்வளவு ஃபில் பண்ணுது, இங்க ஒரு 3, இங்க ஒரு 2, இங்க ஒரு 1. அப்ப மொத்தமா பார்த்தோம்னா 6 லிட்டர் வந்து நான் ஃபில் பண்ணும். டோட்டலா எவ்வளவு லிட்டர், 12 லிட்டர். அப்ப இதுக்கு எவ்வளவு நேரம் பார்க்க, அந்த 1 ஹவர்ல எவ்வளவு இருக்கு, 6 லிட்டர் வச்சு அடிச்சோம் அப்படின்னா எவ்வளவு நேரம் ஆகும் பண்ணலாம். எவ்வளவு வரும், 2 ஹவர்ஸ் ஆகும். 1 ஹவர்ல 6 லிட்டர் வந்து 3 பைப்பு சேர்த்து நிறைச்சா மொத்த கொள்ளளவான 12 லிட்டரை 2 ஹவர்ஸ்ல என்ன பண்ணினா முடிச்சிடும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏ வரும். சிம்பிள் தான், சேம் பேட்டர்ன். அடுத்து போயிடலாம். தேர்டு கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2 taps can fill the tank in 30 minutes and 40 minutes. Another tap can empty in 24 minutes. If tank is empty and all the 3 taps are kept open, in how much time the tank will be filled? இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி கொஸ்டின்ல கேட்கறது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டினுக்கு என்ன டிஃபரன்ஸ், அதுல 3 டேப்மே என்ன பண்ணுனா ஃபில் பண்ணும் வந்துட்டாங்க. பட் இந்த இடத்துல 2 டேப், இது ஏ அப்படின்னு வச்சுக்கலாம், இது பின்னு வச்சுக்கலாம். இது ரெண்டுமே ஃபில் பண்ணுமா. பட் இன்னொரு டேப்பான சி வந்துன்னா எம்டி பண்ணுமா. என்ன மீனிங், ஒரு தொட்டி இருக்குன்னா அந்த தொட்டில 2 டேப் வந்துன்னா அது உள்ள கொட்டுற மாதிரி இருக்கு, ஒரு டேப் வந்து ஓப்பன்ல இருக்கு. இது ரெண்டும் ஃபில் பண்ணும், இது வந்து என்னன்னா வெளியே அனுப்பும். இப்படி இருக்கும்போது டேங்க் வந்து எம்டி பண்ணிட்டாங்களா, இப்ப எதுவுமே கிடையாது. 3 டேப்மே வந்து ஓப்பன் பண்றாங்க. 3 டேப் ஓப்பன் பண்ண இந்த 2 டேப் வந்து கொட்டிட்டு இருக்கும், இந்த டேப் வந்து வெளியே அனுப்பிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது கேள்வி என்ன, எவ்வளவு நேரத்துல டேங்க் வந்து ஃபில் ஆகும், தண்ணி நிரம்பும் அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ முதல் என்ன பண்ணலாம், இந்த டேங்கோட கொள்ளளவு கண்டுபிடிச்சோம். அதை எப்படி கண்டுபிடிச்சலாம், ஏ இருக்கு பி இருக்கு. ஏ எவ்வளவு நேரத்துல ஃபில் பண்ணும், 30 மினிட்ஸ்ல ஃபில் பண்ணும். பி பார்த்தோம்னா 40 மினிட்ஸ்ல ஃபில் பண்ணும். 30க்கு 40க்கு எல்சிஎம் பார்த்தா 120 வரும்.
அப்ப அந்த தொட்டியோட கொள்ளளவு என்ன 120 லிட்டர். 30 எதனால மல்டிப்ளை பண்ணா 120 வரும்? 4ஆல மல்டிப்ளை பண்ணா 40 3ஆல மல்டிப்ளை பண்ணா இது என்ன மீனிங்? ஒரு நிமிஷத்துல வந்துனா 4 லிட்டர் வந்துனா ஏ வந்து ஃபில் பண்ணாதான் மொத்தமா 30 நிமிஷத்துல வந்துடும் 120 லிட்டர் ஃபில் பண்ணும். அதே மாதிரி பி வந்து ஒரு நிமிஷத்துல 3 லிட்டர் வந்து ஃபில் பண்ணாதான் பி 40 நிமிஷத்துல மொத்த லிட்டர் 120. இப்ப ட்விஸ்ட் என்னன்னா சி வந்து ஒரு டேப் இருக்கு. அந்த டேப் 24 நிமிஷத்துல வந்து அந்த டேங்க் வந்து எம்டி பண்ணணும். அந்த டேங்கோட கொள்ளளவு 120 லிட்டர். அப்ப என்ன அந்த 24 நிமிஷத்துல 120 லிட்டர் வந்து வெளியே அனுப்புறோம். அப்ப என்ன பண்ணிக்கிறேன் சி வந்து ஒரு டேப் அது 24 நிமிஷத்துல 24 மினிட்ஸ்ல 120 லிட்டரை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வெளியே அனுப்பிச்சோம். அப்ப ஒரு நிமிஷத்துல வந்து எவ்வளவு வெளியே அனுப்பும்? 120 டிவைட் பை 24 போலாம். இதை அடிச்சோம் அப்படின்னா 24 × 5 போட்டா 120 வரும். அப்ப ஒரு நிமிஷத்துல 5 லிட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா எம்டி பண்ணும். இங்க பார்த்தோம்ல ஏ அண்ட் பி ஒரு நிமிஷத்துல ஏ அண்ட் பி ஏ அண்ட் பி ரெண்டும் சேர்ந்து ஒரு நிமிஷத்துல எவ்வளவு வந்து என்னன்னா தண்ணியை கொட்டும்? இங்க ஒரு 4 லிட்டர் இங்க ஒரு 3 லிட்டர் 7 லிட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த தொட்டிக்குள்ள கொட்டும். பட் அந்த சி இருக்கு பாத்தீங்களா இது அதே ஒரு நிமிஷத்துல என்ன பண்ணுதுன்னா 5 லிட்டர் வந்துன்னா வெளியே அனுப்புறோம். அப்ப மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 2 லிட்டர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா அந்த டேங்க்ல கிடக்கும். அப்ப ஒவ்வொரு நிமிஷத்துக்கு என்னன்னா இந்த 2 லிட்டர் என்ன கடந்துகிட்டே இருக்கும். அப்ப மொத்தமா பார்த்தா 120 லிட்டர் வந்து இருந்தாதான் அந்த டேங்க் வந்து ஃபில் ஆகும். ஒரு நிமிஷத்துக்கு 2 லிட்டர் வந்து என்ன ஆகும்னா ஸ்டோர் ஆகும். 2 லிட்டர் வந்து ஸ்டோர் ஆகும்னா அப்ப 120 லிட்டர் வந்து வரும்னா எவ்வளவு நிமிஷம் ஆகும்? 2 எதனால வேணாம் 60ஆல மல்டிப்ளை பண்ணா 120 வரும். அப்ப என்கிட்ட 60ஆல பண்ணும். அப்ப 60 நிமிஷம் 60 நிமிஷம் அப்படின்னா 1 ஹவர். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி வரும். இப்படி பண்ணலாம் இல்ல டைரக்டா வந்து மொத்தம் 120 லிட்டர் ஒரு நிமிஷத்துல 2 லிட்டர் ஸ்டோர் ஆகலாம். மொத்தம் 120 லிட்டர் ஸ்டோர் ஆக 2ஆல அடிச்சோம் அப்படின்னா 60 வரும். அப்ப 60 நிமிஷத்துல என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தா கம்ப்ளீட்டா வந்து டேங்க் வந்து ஃபில் ஆயிரும். இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ரொம்ப பண்ணிக்க. அடுத்து போயிடலாம். 4th கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா if A and B can do a work in 6 days, B and C can do it in 12 days, C and A can do it in 4 days, how many days it would take to finish the same work by all three together? இந்த மாடல் ஆஃப் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி கொஸ்டினுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா ரெண்டு பேர் சேர்ந்து வந்து வேலை பார்க்குறாங்க. ஏ அண்ட் பி பண்றாங்க, பி அண்ட் சி பண்றாங்க, சி அண்ட் ஏ பண்றாங்க. நான் மூவரும் சேர்ந்து வந்து எவ்வளவு வேலை பார்ப்பாங்க. அப்ப என்ன மொத்தம் எவ்வளவு வேலை பார்ப்பாங்க அதை கண்டுபிடிச்சலாம். அது பார்க்கணும் ஏ பிளஸ் பி அடுத்தலாம் பி பிளஸ் சி எடுத்துக்கலாம். சி பிளஸ் ஏ மூணுக்கு என்னன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம். இது 6 இது வந்து 12 இது வந்து 4. இது பார்த்தோன்னே சொல்லலாம் எல்சிஎம் வந்துன்னா 12 வரும். 6 12 இங்க 1 இங்க வந்து 3 12. என்ன மீனிங் 12 ஒர்க் வந்து மொத்தம் டோட்டல் ஒர்க். ஒரு நாள்ல வந்து 2 ஒர்க் பண்ணா 6 இது 6 இது 12 இது வந்து 4 6 நாள்ல 2 ஒர்க். அதே மாதிரி பிஎன்சி ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் பண்ணா 12 நாள்ல வந்து 12 ஒர்க். சிஎன்ஏ ஒரு நாளைக்கு 3 ஒர்க் பண்ணா 4 நாள்ல வந்து 12 ஒர்க். இப்ப நம்மளுக்கு டோட்டல் ஒர்க் வந்து தெரிஞ்சிருச்சு. ஒரு நாள்ல வந்து அவங்க 3 பேர் எவ்வளவு வேலை பாக்குறாங்க அதுவும் தெரிஞ்சிச்சு. இதை வச்சு என்ன 3 பேர் சேர்ந்து அந்த வேலை எவ்வளவு பார்ப்போம்னு கண்டுபிடிச்சனால என்ன பண்ணலாம் ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 பேர் சேர்ந்து 1 டேல வந்து எவ்வளவு வேலை பாக்குறாங்க? இது 2 ஒர்க்கு இங்க ஒரு ஒர்க்கு இங்க ஒரு 3 ஒர்க். அப்ப மொத்தமா பார்த்தோம்னா 6 ஒர்க் பண்ணுவாங்க. இப்ப இந்த மாதிரி எடுத்தோன்னு வச்சுக்கலாம் இது வந்து தப்பு. ஏன் தப்புனா ஒரு நாள்ல வந்து அவங்க எல்லாமே சேர்ந்து பண்ற ஒர்க் வந்து 6 ஒர்க் தான். பட் அவங்க வந்து என்னன்னா டபுள் கவுண்ட் ஆகுறாங்க. இங்க ஏ வந்து இங்க ஒரு ஏ இருக்கு இங்க ஒரு ஏ இருக்கு, பி இங்க ஒரு பி இருக்கு இங்க ஒரு பி, சி இங்க ஒரு சி இங்க ஒரு சி. அப்ப என்ன மீனிங்னா 2 டைம் வந்து ஏ வராது, 2 டைம் வந்து பி வராது, 2 டைம் வந்து சி வராது. இவங்க எல்லாமே சேர்ந்துதான் வந்து ஒரு நாள்ல எவ்வளவு வேலை பார்க்கறாங்கன்னா 6 ஒர்க் பண்றாங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி டபுள் கவுண்டிங் தேவையில்லை. 3 பேர் வந்து ஒரு நாள் எவ்வளவு பாக்குறாங்க அது மட்டும் பார்த்தா போனாலும் இந்த 2 வெளியே எடுத்துறேன். ஏ பிளஸ் பி பிளஸ் சி இதுதான் வந்து 1 டேல எவ்வளவு வரும் 6 ஒர்க்கு. ஏபிசி மட்டும் 1 டேல பண்றாங்கன்னா ஸோ டபுள் கவுண்டிங் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 1 டேல வந்து எவ்வளவு பண்ணுவாங்கன்னா 6 ஒர்க் டிவைட் பை 2 அப்படின்னு போறோம். அப்ப எவ்வளவு வரும் 3 ஒர்க் வரும். அப்ப ஏபிசி வந்து ஒரு நாள்ல வந்து 3 ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் பாத்தீங்கன்னா இது வந்து டபுள் கவுண்டிங். அதாவது 2 வந்து ஏ இருக்காங்க 2 பி இருக்காங்க 2 சி இருக்கனால மொத்தமா 6 ஒர்க்கு. நான் எதுக்கு இந்த இடத்துல டீட்டெயிலா சொல்றேன்னா இந்த மாதிரி கொஸ்டின் ஏபி வந்து வேலை பார்க்கறாங்க, பிசி சேர்ந்து வேலை பார்க்கறாங்க, சிஏ இந்த மாதிரி 2 பேர் கவுண்டிங்ல கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும் 2 எடுத்து அந்த மொத்த 1 டேல எவ்வளவு ஒர்க் இருக்கோ அதை வச்சு டிவைட் பண்ணிக்கணும். இது நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பண்ண மாட்டாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ரொம்ப பண்ணணும். என்னன்னா ஏபிசியோட 1 டே வந்து 3 ஒர்க்கு, மொத்த டோட்டல் ஒர்க் எவ்வளவு 12 ஒர்க்கு. அப்ப என்ன ஒரு நாளையில 3 ஒர்க் பண்றதை நம்ம அடிச்சோம் அப்படின்னா எத்தனை நாள் பண்ணணும் கண்டுபிடிச்சலாம். 3 நாள் அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா 4 12. அப்ப 4 நாள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டல் ஒர்க் அந்த 3 பேர் சேர்ந்து முடிச்சாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி வரும். சின்ன சின்ன ட்ரிக் தான், அதை மட்டும் நம்ம கிளாரிட்டியா புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து மிஸ் ஆகாது. அடுத்து போயிடலாம். அடுத்து 5th கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுலயும் அதே தான். ஏபி கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 10 days, பி அண்ட் சி இன் 15 days, சி அண்ட் ஏ இன் 18 days,
in how many days can B alone do it? இப்போ நான் முதல்ல வந்து டோட்டல் ஒர்க்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சலாம். A plus B, அடுத்து B plus C, அடுத்து C plus A. இது வந்து 10 days, இவங்க வந்து 15 days, இவங்க வந்து 18 days. ஏன்னா 10, 15, 18 மூணுக்கு எல்சிஎம் எடுத்தலாம். முதல்ல 5ஆல் எடுக்கலாம். 2 10, 3 5, 18 அப்படியே தான் இருக்கும். அடுத்து என்ன பண்ணலாம்னா 3ஆல் எடுக்கலாம். ஸோ 2 அப்படி இருக்கட்டும். 1 3 3, 6 3 18. இப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணலாம். 1 வரும், 1 வரும், 3 வரும். ஃபைனலாக என்ன 5 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 3, 2 6, 6 3 18, 18 இன்ட்டு 5 போட்டோம் அப்படின்னா 90 அப்படின்னு வரும். என்ன மீனிங்னா இந்த இடத்துல 90 டோட்டல் ஒர்க்கு. இப்போ ஏஎன்பி 10 டேஸ்ல பண்றாங்கன்னா ஒரு நாள் வந்து 9 ஒர்க் பண்ணுவாங்க. பிஎன்சி பார்த்தோம்னா 6 ஒர்க்கு, சிஎன்ஏ பார்த்தோம்னா 5 ஒர்க்கு. இந்த மாதிரி 2 பேர் வந்துன்னா சேர்ந்து வேலை பார்த்தா என்ன அப்படின்னா 2 இன்ட்டு ஏ பிளஸ் சி பிளஸ் சி, அதுதான் வந்து 1 டே வந்து பார்க்கறது. ஈக்குவலன்ட் என்னன்னா இங்க ஒரு 9, இங்க ஒரு 6, இங்க ஒரு 5, டோட்டலாக கூட்டணும்னா 20 ஒர்க் வரும். அப்போ என்ன 1 டேல ஏபிசி எனக்கு டபுள் கவுண்டிங் தேவையில்லை. அதை எடுத்துட்டோம்னா 1 டேல எவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க, 10 ஒர்க் பண்ணுவாங்க. நம்மளுக்கு கேள்வி என்னன்னா பி மட்டும் வந்துன்னா தனியா இந்த டோட்டல் ஒர்க் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு கேட்கறாங்க. ஏபிசி ஒரு நாள்ல வந்து 10 ஒர்க் பண்றாங்கன்னா அந்த ஏஎன்சியோட இது பாருங்களேன், ஏஎன்சி 2 பேரும் சேர்ந்தா ஒரு நாள் எவ்வளவு பண்ணுவாங்க, 5 ஒர்க் பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஏ பிளஸ் சி பிளஸ் பி சீக்வல் டு வந்து 10 ஒர்க் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு நாள்ல. ஏஎன்சி வந்து 5 நாள் பண்ணுவாங்க. அந்த ஏஎன்சி ஒரு நாள்ல பண்ற 5 ஒர்க்கு பிளஸ் பி சீக்வல் டு 10 ஒர்க்கு. அப்ப இதை வச்சு என்ன கண்டுபிடிச்சிடாங்கன்னா ஒரு நாள்ல பி வந்து எத்தனை வேலை பார்ப்பானா, ஏன்னா இங்க வந்து 10 இருக்கு, இங்க மைனஸ் வந்துச்சுன்னா 5, அப்ப 5 ஒர்க் வந்து பண்ணுவாங்க. ஒரு நாள்ல பி வந்து 5 ஒர்க்னா மொத்த டோட்டல் ஒர்க் வந்து 90 ஒர்க்கு. அப்ப ஒரு நாள் 5 ஒர்க்கால நம்ம அடிச்சோம் அப்படின்னா எத்தனை நாள் பண்ணுவாங்க கண்டுபிடிச்சலாம். 5ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா 18 5 90 அப்படியும் 18 நாள்ல என்ன முடிச்சிட்டானா டோட்டல் ஒர்க்கான 90 ஒர்க்கை பி மட்டும் முடிச்சிட்டாரு. அதனால ஆன்சர் வந்து டில இருக்கு. சேம் அதே எல்சிஎம் பேட்டர்ன் தான். அந்த கொஸ்டின் என்ன கேட்கறாங்களோ அதுக்கு ஏத்தாப்புல நம்ம ட்விஸ்ட் பண்ணி வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து போயிடலாம். அடுத்து 6th கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல என்ன ஏபிசி டுகெதர் கேன் பினிஷ் அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 4 days, ஏ அலோன் கேன் டூ இட் 12 days, பி அலோன் இன் 18 days, ஹவு many days will be taken by சி டு டூ இட் அலோன். இதுக்கான அதே பேட்டர்ன் ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 பேரும் சேர்ந்துன்னு 4 நாளா பாக்குறாங்கன்னா ஏ மட்டும் தனியா பார்த்தா 12 நாளா 10 வாரம், பி மட்டும் தனியா பார்த்தா 18 நாளா பண்ணுறோம். முதல்ல அந்த 3க்கு நம்ம எல்சிஎம் எடுப்போம். இதை வச்சு நம்ம டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சலாம். 4 12 18 இது 4ஆல எடுத்தோம்னா 1 நாள் 4, 3 12, இந்த 18 அப்படியே தான் இருக்கும். அகைன் என்ன பண்ணலாம்னா 3ஆல எடுப்போம். 1 1 6 3 18, அப்ப என்ன 4 இன்ட்டு 3 இன்ட்டு 6, 4 3 12, 12 இன்ட்டு 6 போட்டோம் அப்படின்னா 72 வரும். அப்ப டோட்டல் ஒர்க் அப்படின்னா 72 ஒர்க்கு. இப்ப 4 இன்ட்டு எதனால மல்டிப்ளை பண்ணா 72 வரும், 18ஆல மல்டிப்ளை பண்ண வரும், 12 இன்ட்டு 6 வரும், 18 இன்ட்டு 4 வரும். என்ன மீனிங் ஒரு நாள்ல வந்து 18 ஒர்க் பண்ணா 4 நாள்ல 3 பேரும் சேர்த்து வந்து 72 ஒர்க் பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு கேள்வி வந்து சி மட்டும் வந்து தனியா பண்ணா எவ்வளவு நாள்ல பண்ணுவாரு அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. இப்ப எங்க பாருங்க, ஏ வந்து தனியா பண்ணா ஒரு நாள் 6 ஒர்க்கு, பி தனியா பண்ணா ஒரு நாளைக்கு 4 ஒர்க்கு, 3 பேரும் சேர்ந்து ஏபிசி 3 பேரும் சேர்ந்து பண்ணா ஒரு நாளைக்கு 18 ஒர்க்கு, இங்க 6 நாளும் 10 ஒர்க்கு, இங்க 18, அப்ப எவ்வளவு வரும், எக்ஸ்ட்ரா ஒரு 8 ஒர்க் வந்தாதான் மொத்தமா 3 பேரும் சேர்ந்து ஒரு நாள் 18 ஒர்க் பண்ணுவாங்க. அப்ப என்ன சொல்லலாம்னா சி வந்து என்னன்னா 8 ஒர்க் வந்து பண்ணிருப்பாரு. அப்ப சி ஒரு நாள வந்து 8 ஒர்க் வந்து பண்ணார்னா மொத்த டோட்டல் ஒர்க் 72. அப்ப 9 நாள்ல பண்ணிடுவோம். ஏன்னா 98 தான் 72. அப்ப 9 டேஸ்ல என்னன்னா சி வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சி 9 நாட்கள். நீங்க புரிஞ்சுக்கணும் ஏபிசி தனித்தனியா வந்து என்னன்னா அவங்க 3 பேர் வந்து பண்ணாலும் 1 டேல அவங்க எவ்வளவு பண்றாங்களோ அதுதான் வந்து 3 பேர் சேர்ந்து பண்றது 1 டே ஒர்க்கா இருக்கும். அதை வச்சு நம்ம என்னன்னா ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 7th கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஏபிசி கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 12, 16, 24 days respectively. அப்ப தனித்தனியா வந்து பாக்குறாங்கன்னு அர்த்தம். B and C work together for 4 days. Then C left the work and A replaced him. In how many days will the remaining work be completed? ஒன்றும் கிடையாது. முதல்ல அந்த ஏபிசியோட டோட்டல் ஒர்க், ஏன்னா தனித்தனியாக வேலை பார்க்கறத வச்சு நம்ம டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சோம். ஏ பி அண்ட் வந்து சி. ஏ வந்து 12 நாள் வேலை பார்க்குறாரு, பி வந்து 16 நாள், சி வந்து 24 நாள். இப்போ 12 16 24 எல்சிஎம் எடுத்தோம்னா 6ஆல டிவைட் பண்ணணும், 2 வரும், 16 அப்படியே தான் இருக்கும், 6 நாங்க 24, 4ஆல் எடுப்போம், 2 அப்படியே தான் இருக்கும், 4 16, 1 நானுங்க, அகைன் 2ஆல் எடுத்தோம், 1 வரும், 2 வரும், 1 வரும், அகைன் 2ஆல் எடுத்தோம், 1,1,1 வரும். இப்போ 6 இன்ட்டு 4 இன்ட்டு 2 வந்துடும் 4, 4 16, 16 6 96 அப்படின்னு வரும். இப்போ மொத்த டோட்டல் ஒர்க் பார்த்தோன்னா 96 டோட்டல் ஒர்க்.
ஏ வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணுவாரு? 12 × 8 போட்டாதான் 96 வரும். 16 × 6 போட்டாதான் 96 வரும். 24 × 4 போட்டா 96 வரும். நம்ம டோட்டல் ஒர்க்கையும் ஒரு நாளைக்கு தனித்தனியா 3 பேர் எவ்வளவு ஒர்க் பண்ணுவாங்க அதை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இப்போ கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, பி அண்ட் சி 2 பேரும் சேர்ந்து 4 நாள் வந்து வேலை பார்க்கறாங்க. அப்படி வேலை பார்த்ததுக்கு அப்புறம் 4 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் சி வந்து விட்டுட்டு போயிடறாராம். அந்த சிக்கு பதிலா யார் வராராம்? ஏ வந்து ரீப்ளேஸ் ஆகுது. என்ன மீனிங்னா, ஃபர்ஸ்ட் வந்து பி அண்ட் சி உங்க 2 பேரும் சேர்ந்து வந்து 4 நாள் வந்து வேலை பார்க்கறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. நம்மளுக்கு பியும் சியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் பண்ணுவாங்க? இங்க 6 நாளைக்கு கூட்டினா 10 ஒர்க். அப்ப என்ன, 1 டேல பி அண்ட் சி 2 பேரும் சேர்ந்து வந்து 10 ஒர்க் பண்ணுவாங்க. அப்ப 4 நாள்ல 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு ஒர்க் பண்ணிடுவாங்க? 40 ஒர்க் வந்து பண்ணிடுவாங்க. மொத்த டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 96 ஒர்க். அப்ப 96 ஒர்க்ல 40 ஒர்க்கை வந்து கழிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா 56 ஒர்க் வந்து ரிமைனிங் இருக்கும். இப்ப இந்த ரிமைனிங் ஒர்க் இருக்கு பாத்தீங்களா, இததான் வந்து என்ன, பியும் ஏயும் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா சி போனதுக்கு அப்புறம் ரீப்ளேஸ் பண்ணதான் ஏ இருக்காராம். அப்ப என்ன மீனிங், பி அண்ட் வந்து ஏ இவங்க 2 பேரும் ஒரு நாள்ல எவ்வளவு ஒர்க் பண்ணுவாங்க? இங்க பாருங்க, பி வந்து ஒரு நாளைக்கு 6 ஒர்க், ஏ வந்து 8 ஒர்க். ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னு பார்த்தோம்னா 14 ஒர்க் வந்துன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணுவாங்க. ரிமைனிங் ஒர்க் எவ்வளவு இருக்கு? 56 ஒர்க் தான் பண்ணணும். அப்ப 56 டிவைட் பை 14 அடிச்சோம் எத்தனை நாள்ல பண்ணுவாங்கன்னு கண்டுபிடிச்சலாம். இதை 7ஆல அடிச்சோம்னா ஈரேல 14, இதை 7ஆல அடிச்சோம்னா எண்ணேல 56 வரும். அகைன் அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா 4 வரும். அதாவது 4 நாள்ல இந்த ரிமைனிங் ஒர்க்கான 56 ஒர்க்கை பி அண்ட் ஏ சேர்ந்து பண்ணுறாங்க. அதனால அவங்க கேட்ட கேள்வி ரிமைனிங் ஒர்க்கை வந்து எவ்வளவு நாளா பார்ப்பான்னு கேட்டதுனால ஆன்சர் என்ன வரும்? சி 4 days. எடுத்து போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், 8th கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சார்ஜ் கேன் டூ 35% ஆஃப் டோட்டல் ஒர்க் இன் 6 days. Jim and Charles together complete a piece of work in 12 days. In how many days could Jim working alone complete the entire days? அதே பேட்டர்னும் பட் என்ன வந்து ட்ரிக்கா கொடுத்துருக்காங்கன்னா, சார்ஜ் 35% வந்து 6 நாள பண்றாங்கன்னா, இதை வச்சு அந்த 100% ஒர்க்கை வந்து கண்டுபிடிச்சாங்க. அதாவது 35% ஆஃப் த ஒர்க் வந்து 6 நாள ஜார்ஜ் பண்ணானா 100% எவ்வளவு பண்ணுவாரு? அது நம்மளுக்கு தேவை எக்ஸ்னு வச்சுக்கலாம். நம்மளுக்கு எக்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இது என்ன மெத்தட்? பர்சன்டேஜ் சொல்லியிருப்போம், பாக்ஸ் மெத்தட். நம்மளுக்கு எக்ஸாம் வேணும் அப்படின்னா என்ன வரும்? இங்க 6 × 100 டிவைடட் பை வந்து 35. இது 5ஆல் அடிச்சுனா 7 5 35, இது 5ஆல் அடிச்சுனா 20 அப்படின்னு வரும். ஃபைனலா பார்த்தோம்னா 120/7 வரும். இதை அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு பாயிண்ட்ல வரும் 17.14 வரனால இந்த 120/7 அதை அப்படியே வச்சுக்கலாம். அப்ப என்னன்னா, சார்ஜ் மட்டும் வந்து 120/7 டேஸ்ல டோட்டல் ஒர்க் முடிக்கிறாராம். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, ஜிம் சார்ஜ் 2 பேரும் சேர்ந்து, ஸோ ஜிம்மும் அதே மாதிரி சார்ஜ் இவங்க 2 பேரும் சேர்ந்து 12 நாள வந்து வேலையை முடிக்கிறாங்களாம். ஸோ அப்போ 12 டேஸ்னு வரும். இப்ப கேள்வி வந்து ஜிம்மு மட்டும் வந்து தனியா பார்த்தா எவ்வளவு நாள்ல முடிப்பாரு? இப்ப ஜிம்மோட அவர் மட்டும் தனியா பார்க்கறதுக்கான டேஸ் வந்து கேட்கறாங்க. இது ரெண்டுக்கு நம்ம என்ன பார்ப்போம்? எல்சியம் பார்த்தோம். எல்சியம் பார்த்தோம்னா நம்ம டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சலாம். இப்ப இதுக்கு ரெண்டுக்கு காமனா இருக்கிறத பாருங்களேன். 120/7க்கும் 12க்கு எதை காமனா எடுக்கலாம்? 120 எடுக்கலாம். ஏன் சொல்றேன்னா, இப்ப நான் 120/7 இருக்குல்ல, இதை எதை மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு வந்து 120 வரும்? 120/7 இருக்கு. இதை நம்ம 7ஆல மல்டிப்ளை பண்ணா 7 7ன்னு போயிட்டு 120 வந்துரும். அப்ப என்ன, 7ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். இதை வந்து 10ஆல மல்டிப்ளை பண்ணா 120 வரும். அந்த இடத்துல 120 அசியூம் பண்ணி எடுத்தேன். இந்த 12க்கும் 120 சென்ட் இது காமனா 120 எடுத்தா இங்க இருக்கிற 7 வந்து அடியாகும். அதனால இந்த மாதிரி எடுத்திருக்கேன். என்ன மீனிங்னா, ஒரு நாள்ல வந்து என்னன்னா ஜார்ஜ் மட்டும் வந்து 7 ஒர்க் பண்ணுவாரு. அதே ஜிம் அண்ட் ஜார்ஜ் 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா 10 ஒர்க் பண்ணுவாங்க. இப்ப ஜிம் மட்டும் எவ்வளவு பண்ணுவாங்க? 2 பேரும் சேர்ந்து 10 ஒர்க்னா ஜார்ஜ் மட்டும் 7 ஒர்க். அப்ப மிச்சம் இருக்க ரிமைனிங் ஒர்க்னா 3 ஒர்க்கை வந்து ஜிம் தான் பண்ணணும். என்ன மீனிங்னா, 1 டேல ஜிம் வந்து 3 ஒர்க் வந்து பண்ணா மொத்த டோட்டல் ஒர்க் வந்து 120 இருக்கு. இப்ப 120 ஒர்க்கை முடிக்க எவ்வளவு நாள் ஆகும்? 3ஆல அடிச்சோம் அப்படின்னா 3 12. அப்ப 40 நாள் என்னன்னா டோட்டல் ஒர்க் 120 ஜிம் மட்டும் தனியா முடிச்சிருவாரு. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பி 40 days வரும். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த டைப்ல லாஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தா, ஏ கேன் ஃபினிஷ் அ ஒர்க் இன் 15 days. B can finish the same work in 25 days. They work together for 5 days. The rest of the work is finished by A and C in 4 days. Then C alone can finish a work in. அதே பேட்டர்ன் A வந்து 15 நாள் வந்து வேலையை பார்க்குறான். B அதே ஒர்க்கை வந்து 25 நாள் பார்க்குறான். அப்போ என்னன்னா டோட்டல் ஒர்க் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். A B எடுத்துக்கலாம். A வந்து 15 நாள், B வந்து 25 நாள். 15க்கு 25க்கு எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ 15 25 தானவத்தல் 5ஆல் எடுத்தோம்னா 3 5 5 25. இப்போ 3 5 15 இந்த 5 போட்டோம் அப்படின்னா 75 வரும். அப்ப டோட்டல் ஒர்க் என்ன, 75 வந்து டோட்டல் ஒர்க். 15 × 5 போட்டா 75 வரும். 25 × 3 போட்டோம் அப்படின்னா 75 வரும். டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு நாள்ல 2 பேரும் தனித்தனியா எவ்வளவு ஒர்க் பண்ணுவாங்க அதையும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். கேள்வி என்ன, they work together for 5 days. யாரு? A and B. ஏ பிளஸ் பி 2 பேரும் வந்து
1 டேல வந்து எவ்வளவு ஒர்க் பண்ணுவாங்க? இங்க ஒரு 5 ஒர்க், இங்க ஒரு 3 ஒர்க். இப்போ மொத்தமா பார்த்தோம்னா 8 ஒர்க் பண்ணுவாங்க. எவ்வளவு நாள் வேலை பார்க்குறாங்கன்னா 5 நாளைக்கு வேலை பார்க்குறாங்க. 2 பேரும் சேர்ந்து 5 நாள் எவ்வளவு ஒர்க் பண்ணுவாங்கன்னா இன்னஞ்சு 40. டோட்டலா வந்து 40 ஒர்க் வந்து இவங்க 2 பேரும் முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா the rest of the work is finished by A and C in 4 days. இப்ப நம்மளுக்கு A and B கொடுத்திருக்காங்க. C வந்து கொடுக்கல. ஆனா 4 டேஸ்ல வந்து முடிக்கிறேன்னு சொல்றாங்க. இப்ப என்ன மீனிங்னா A வந்து 4 நாள் வந்து வேலை பார்ப்பாரு. அதே மாதிரி சியும் வந்து 4 நாள் வேலை பார்ப்பாரு. நம்மளுக்கு ஏல 1 டே வந்து எவ்வளவு வேலை பார்ப்பாங்கன்னு தெரியும். 5 ஒர்க். இப்ப என்ன பண்ணிக்கணும்? A வந்து ஒரு நாள்ல 5 ஒர்க் வந்து பார்த்தா 4 நாள்ல எவ்வளவு ஒர்க் வருவாரு? 4 5 20. அப்ப 20 ஒர்க் வந்து இவர் 4 நாள்ல வந்து பண்ணுவாரு. நம்மளுக்கு வந்து சி வந்து ஒரு நாள்ல எவ்வளவு ஒர்க் பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இங்க மொத்தம் டோட்டல் ஒர்க் வந்து 75 ஒர்க். 40 ஒர்க் வந்து A and B முடிச்சிட்டாங்க. அப்ப 75ல 40 போச்சு அப்படின்னு பார்த்தா 35 ஒர்க் இருக்கும். அந்த 35 தான் ரிமைனிங் ஒர்க். அதுதான் வந்து A and C வந்து முடிக்கிறாங்க. அந்த A வந்து 4 நாளைக்கு வேலை பார்த்தாருன்னா, ஒரு நாளைக்கு வந்து 5 ஒர்க் பண்ணா 4 நாள்ல 20 ஒர்க் முடிச்சிருவாரு. அப்ப 35ல 20 ஒர்க் யார் பார்க்கறா? A பார்க்கறாரு. இப்ப ரிமைனிங் என்ன? 35ல 20 ஒர்க் போச்சு அப்படின்னா மிச்சம் இருக்கிற 15 ஒர்க்க தான் யாரு பார்த்திருப்பானா? சி பார்த்திருப்பாரு. ஆனா சி வந்து 4 நாளைக்கு 4 டேல வந்து அந்த 15 ஒர்க் வந்து முடிப்பாரு. அப்ப இத வச்சு என்னன்னா, ஒரு நாள்ல சி வந்து எவ்வளவு ஒர்க் பண்ணுவான்னு கண்டுபிடிச்சிடலாம்ல. 15 டிவைடட் பை 4 அப்படின்னு வரும். இத 4ஆல அடிச்சோம்னா 3 12 வரும். மிச்சம் 3 வரும் 30. 30 அப்படின்னா 7 28 மிச்சம் 2 வரும் 20. 7 20. 3.75 வரும். ஒரு நாள்ல சி வந்து 3.75 ஒர்க் பார்க்கறாருன்னா 4 நாள்ல வந்து 15 ஒர்க் பண்ணுவாரு. இப்ப கேள்வி என்னன்னா சி அலோன் வந்து ஃபினிஷ் த ஒர்க். அதாவது டோட்டல் ஒர்க் வந்து 75 ஒர்க். என்ன பண்ணிக்கலாம்? சி 1 டே வந்து 3.75 ஒர்க் வந்து பண்ணா மொத்த டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 75 ஒர்க். அப்ப 3.75ல அடிச்சோம்னா எத்தனை வந்து தேவைன்னு கண்டுபிடிச்சலாம். இப்ப இது பாயிண்ட்ல இருக்க என்னன்னா 2 சைடுமே 100ஆல என்ன பண்ணிக்கிறேன்? மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்ப ஃபைனலா எப்படி வரும்னா 7500 டிவைடட் பை 375. இது 25ஆல அடிச்சோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 25 வரும். மிச்சம் ரிமைனிங் பார்த்தா 12. அப்ப 125. 5 25 125. இதை 25ல அடிச்சோம்னா 3 25 75 300ன்னு வரும். இது 5ஆல அடிச்சோம்னா 3 5 பாஞ்சு. இதை 5ஆல அடிச்சோம்னா 6 5 30. அகைன் 3ஆல அடிச்சோம் அப்படின்னா 2 20 வரும். அப்ப என்னன்னா டோட்டலா வந்து 20 நாள்ல வந்து என்ன முடிச்சிட்டோம்னா டோட்டல் ஒர்க்கான 75 ஒர்க் வந்து சி தனியா முடிச்சிருவாரு. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 20 டேஸ் இங்கன்னா சி இருக்கு. இந்த கொஸ்டின்ல ட்ரிக்கே இந்த சிஏ கண்டுபிடிக்கணும். சி கொடுக்கல பட் இருந்தாலும் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஏ அண்ட் பி பண்றது வந்து ஒரு ஒர்க் இருக்கும். அதை மொத்த ஒர்க்ல இருந்து கழிச்சு விட்டுட்டு மிச்சம் இருக்கிற ஒர்க்கை தான் வந்து ஏ அண்ட் சி பாக்குறாங்க. அப்ப ஏ வந்து அந்த 4 நாளைக்கு ஒரு ஒர்க் பண்ணுவாரு. அதுல இருந்து மிச்ச ஒர்க் கழிச்சிட்டோம்னா அதான் சி பண்ணுவாரு. அதுல இருந்து 1 டே. இந்த 1 டே மட்டும் கண்டுபிடிச்சா மொத்த ஒர்க் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு சொல்லிட்டு ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சலாம். இதோட டைப் 2 ஓவர். டைப் 3 நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.